ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் மணி என்ற ஒரு சிறிய முயல் வாழ்ந்து வந்தது. அது வேகமாக ஓடக்கூடிய முயல்தான். ராபிட் மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஆனால் மனதில் மட்டும் எப்போதும் ஒரு பயம். நான் ரொம்ப சின்னவன். இந்த காட்டில் எல்லாரும் வலிமைசாலிகள். என்னால் பெரிய விஷயம் எதுவும் செய்ய முடியாது. அதன் நண்பர்கள் விளையாட அழைத்தாலும் மணி பெரும்பாலும் ஒரு மரத்தின் அடியில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டே இருப்பது. ஒரு நாள் காட்டில் பெரிய அறிவிப்பு ஒன்று வந்தது. மலை உச்சி சவால். யார் பொறுமையுடன் விடாமுயற்சியுடன் மலை உச்சியை அடைகிறார்களோ அவர்களுக்கு காட்டின் வீரன் என்ற பட்டம். யானை பெருமையாக சிரித்தது. யானை, இந்த மலை எனக்கு ஒன்றுமே இல்லை. மான் துள்ளி குதித்தது. மான், நான் வேகமாக ஓடி ஜெயிச்சிடுவேன். மணிக்கு எல்லாம் பார்க்கவே பயமாக இருந்தது. நான் போனால் நிச்சயம் தோல்விதான் என்று நினைத்து மெதுவாக விலகி நின்றது. அந்த நேரத்தில் அருகில் உட்கார்ந்திருந்த வயதான ஆமை மணியை பார்த்து சொன்னது. ஆமை, மணி, நீ உன்னை ஏன் இவ்வளவு சிறியவனாக நினைக்கிறாய்? ஏன்னா அது தான் உண்மை என்று தலை குனிந்தது. மணி, ஆமை மெதுவாக சொன்னது, உன் கால்கள் சின்னதா இருக்கலாம், ஆனால் உன் மனசு பெரியதா இருக்கணும். அந்த வார்த்தைகள் மணியின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று அது தீர்மானித்தது. பந்தய கொடி போட்டி தொடங்கியது. முதல் சில அடிகள் எளிதாக இருந்தது. பின்னர் கல்லும் முள்ளும் ஏற்றமும் வந்தது. மணி வழுக்கி விழுந்தது. முழங்காலில் காயம் ஏற்பட்டது. திரும்பப் போயிடலாமா என்று மனம் சொன்னது. ஆனால் அடுத்த நொடி ஆமையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. விடாமுயற்சிதான் வெற்றி. மணி மெதுவாக எழுந்தது. ஒவ்வொரு அடியும் கவனமாக வைத்தது. சில நேரம் ஓய்வெடுத்தது. ஆனால் நிறுத்தவே இல்லை. மேலே பார்த்தபோது யானை களைப்பால் நிழலில் உட்கார்ந்திருந்தது. மான் வேகமாக ஓடியதால் மூச்சு திணறி நின்றது. மணி மனதுக்குள் சொன்னது, நான் மெதுவாக இருக்கலாம், ஆனா நான் தொடர்ந்து நடக்கிறேன். சூரியன் மங்க ஆரம்பித்தது. கடைசியில் மணி மலை உச்சியை அடைந்தது. அது முதல் இடம் இல்லை. அது வீரன் பட்டமும் இல்லை. ஆனால் அது தன்னை நம்பிய முதல் வெற்றி. காட்டின் எல்லா விலங்குகளும் மணியை பார்த்து கைதட்டின. ஆமை கண்களில் சந்தோஷ கண்ணீர். மணி சிரித்துக்கொண்டே சொன்னது, நான் சின்னவன் இல்லை, நான் முயற்சி செய்ய துணிந்தவன். அந்த நாளிலிருந்து மணி மட்டும் அல்ல, காட்டில் உள்ள பலரும் தங்களை நம்ப கற்றுக்கொண்டார்கள். நீதி, மாரல். உன்னை நீயே குறைத்து நினைக்காதே. வெற்றி வேகத்தில் இல்லை, விடாமுயற்சியில் தான்.